இந்த வீடியோவை ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. என்ன வீடியோன்னு பார்ப்போமா? 32,000 பில்லு கட்டினீங்க மேடம். அதை நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இந்த பில் டபுளா ஓடுது. அது போல தான் டபுளா ஓடி 32,000 பில்லு வந்திருக்கு. ஒரு ஃபேஸ் வரலன்னா அது டபுளா ஓடுது. ஃபேஸ் இல்லை அப்படின்னா கரண்ட் பில் அதிகமாக வருமா? அப்படி பார்த்தா நாங்கள்லாம் கோடிக்கணக்கிலலாம் பில்லு கட்டணும். நாங்கள் 3 ஃபேஸை முழுசாக பார்த்தே 300 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இவர் சொல்கிற மாதிரி இந்த மீட்டராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மீட்டராக இருந்தாலும் சரி, எனர்ஜி மீட்டர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே அது வந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு ஃபேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது டபுளாவோ ட்ரிபிளாவோ ஓடாது. ஒரு ஃபேஸ் இல்லை அப்படின்னா அதுக்கான கரண்ட்டை வந்து அது எடுக்காது. சரி, அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மீட்டரே வந்து பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ மீட்டர் தான் அந்த இடத்துல வந்து மாற்றி ஆகணும். அப்படி இல்லை மீட்டர் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கனெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு. இங்கே நடுவில் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து பல்ப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நடுவில் இருக்கிறது வந்து நியூட்ரல். ஸோ நார்மலாக இந்த ஆருக்கும் நியூட்ரலுக்கும் இடையில, அதே மாதிரி ஒய்க்கும் பிக்கும் நியூட்ரலுக்கும் இடையில இந்த கனெக்ஷன் வந்து ரன் ஆகும். இதுதான் 3 ஃபேஸ் கனெக்ஷன். இந்த நியூட்ரல் வந்து இபி மீட்டர்லேருந்து டேரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் மூணுமே வந்து இபி மீட்டர்லேருந்து தான் வரும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையினால இந்த இபி மீட்டரோட நியூட்ரல் வந்து நம்ம கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ நியூட்ரல் வந்து இங்கே வரலை. இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஒய் ஃபேஸ் இங்கே வரலை. அந்த மீட்டர் படி ஒய் ஃபேஸ் வரலை. ஸோ ஆர் ஃபேஸ் லைவில் இருக்குது, பி ஃபேஸும் லைவில் இருக்குது. அதுக்கு இடையில 2 பல்பும் வந்து கனெக்ஷனில் இருக்குது, நியூட்ரல் இல்லை. அப்போது இந்த ஆர் ஃபேஸ் வழியாக இந்த 2 பல்பும் வந்து இந்த 2 ஃபேஸுக்கும் இடையில கனெக்ட் ஆகிரும். நமக்கு தெரியும் 2 ஃபேஸுக்கும் இடையில வோல்டேஜ் வந்து 440 வோல்ட்டு. நம்ம வீட்டுக்கு வரக்கூடியது 220 வோல்ட்டு. அப்போது இந்த வோல்டேஜ் வரல. 440 வோல்ட்டுக்கு இடையில 2 பல்பு சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால இது 220லையும் இது 220லையும் ஒர்க் ஆகும். அப்போ நார்மலாக ஒர்க் ஆகிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் இங்கே மேட்ரு என்னென்னா இந்த ஆர் ஃபேஸும் வந்து இபி மீட்டரோட கனெக்ட் ஆகுது, இந்த பி ஃபேஸும் வந்து இபி மீட்டரோட கனெக்ட் ஆகுது. அப்போது இந்த இபி மீட்டரில் இங்கே ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. இதோட கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பல்பு இங்கே ஒரு 100 வாட்ஸு, இங்கே ஒரு 100 வாட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மொத்தமாக 200 வாட்ஸ் தான் லோடே. ஆனால் இந்த 200 வாட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் ஓடும்போது 200 வாட்ஸ் எடுக்கும், இங்கே ஓடும்போதும் 200 வாட்ஸ் எடுக்கும். அப்போ மொத்தமாக 400 வாட்ஸ் அப்படின்ற கணக்கு வருது. அப்போ யூனிட்டு 2 மடங்கு ஓடும். பட் எக்ஸாக்டாக இதே தான் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அந்த மீட்டர் பேராமீட்டர் வச்சு பார்க்கும்போது இப்படியும் நடந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி ஃபேஸ் வரலை அப்படின்னா யூனிட் அதிகமாக ஓடும் அப்படின்ற கான்செப்ட் எந்த மீட்டர்லையுமே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இபியில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இபியில் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்காங்கன்னு சொல்லி தானே நாங்களே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றோம். அவரும் இந்த மாதிரி கைவிடும்போது நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே தோணும். இது வந்து வேற வழி இல்லை, இப்படி தான் நம்ம ஓட்டி ஆகணும். அதுவே பழகிரும்.